ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விஜய் அண்ணா மக்கள் கூட்டணியோட நிற்கிறது கூட அதையும் மக்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தனியாக நிற்கல, தனித்து விடப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு தான் நான் ஒரு பதில் சொல்கிறேன். யார் தனித்து விடப்பட்டா? நாங்கள் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே விஜய் அண்ணா தெளிவாக சொல்லிட்டாரு, நான் யாரோட கூட்டணி வைக்கல, இவங்க என்னோட எதிரி, இவங்க என்னோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக தான் நின்று ஜெயிப்போம்னு சொல்லி விஜயனா எல்லா மாநாட்டிலையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் மக்களோட கூட்டணி தான், மக்களுக்காக தான் நான் ஆட்சிக்கே வர்றேன். சில கட்சிகள் நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு விரும்புனாங்க. அது எல்லாரும் நியூஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். விஜய் எங்களோட வந்தா அவர் கெய்னர், எங்களை அவர் தேர்ந்தெடுக்கலைன்னா அவர் லூசர் அப்படின்னு எங்க கட்சியை ஆதரிக்கணும்னு சொல்லி எவ்வளோ பேர் கூட்டணி வைங்கன்னு சொல்லதான் செஞ்சாங்க. நாங்கள் தனியாக நிற்கல, மக்கள் பலம் மிகப்பெரிய பலம்னு காட்டுற அளவுக்கு மக்களோட சேர்ந்து நிக்கிறோம். தனியா நிக்க தைரியம் இல்லாதவங்க தான் தனிச்சிட்டீங்க, கோழைகள்னு சொல்லி இஷ்டத்துக்கு எங்களை பேசுறீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையோடும் நின்று ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கம்தான் எங்க விஜய் அண்ணா நோக்கம். யாருக்கும் விலை போகல. நாங்க கண்டிப்பா தனிச்சு இந்த தடவை சுயேட்சையா நின்று ஆட்சியை பிடிப்போம். இதுவரைக்கும் எப்பயுமே எதிர்பாராது கூட்டணி வச்சாதான் ஜெயிப்போம்னு பேசிட்டு இருக்கோம். முன்னாடி கூட்டணியே இல்லாமல் விஜய் அண்ணா மேல மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையால மட்டும் விஜய் அண்ணா மிகப்பெரிய வெற்றி காண்பார். நண்பர்களே, தமிழக வெற்றி கழகம் நமது கட்சி, விசில் சின்னம் நமது சின்னம். நம்ம ஒரு பட்டன் நினைச்சு போடக்கூடாது. நாளையே தீர்ப்பை மாற்றி அமைக்கிற ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு பட்டன் நினைச்சு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடணும். நண்பர்களே, எங்களை தனித்து விடப்பட்டோம் சொல்றீங்களே, சிங்கம் காட்டில் தனியாத்தான் இருக்கும், கூட்டத்தோட இருக்காது. கூட்டத்தோட பேசுறது முக்கியம் இல்லை, எத்தனை கூட்டணி சேர்ந்துருக்குங்கிறது முக்கியம் இல்லை. தைரியமா தன்னம்பிக்கையோட தனித்து நின்று வெற்றி பெறணும்னு தான் தனியா நின்று ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். உண்மைக்காகவும் தைரியத்துக்காகவும் நிக்கிறவங்க கண்டிப்பா தனியா நின்று போராடி ஜெயிச்சா மட்டும்தான் அது உண்மையான வெற்றியா இருக்கும். சில பேரோட கூட்டணி வச்சு நாளைக்கு விஜய் அண்ணா ஜெயிச்சாருன்னா என்னோட கூட்டணி சேர்ந்தனாலதான் விஜய் ஜெயிச்சாரு அப்படின்னு தான் நீங்க எல்லாரும் பட்டம் கொடுப்பேன்னு ஒழிஞ்சு விஜய் அண்ணா கஷ்டப்பட்டு உழைப்பால மேல வந்தாருன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. சிங்கம் காட்டுக்குள்ள இறங்கினாவே நரிகள் ஊழையிடுவது சகஜம்தான். அந்த நரி என்ன பண்ணும்? அதோட தந்திரத்தை வச்சு அடுத்து சிங்கத்தை எப்படி வீழ்த்தலான்னு பார்க்கும். அப்படிதான் நம்ம விஜய் அண்ணா தான் சிங்கம். அவர் தேர்தல் களத்துல இறங்கிட்டாரு. அவர் எப்படி வீழ்த்தலான்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் ஒவ்வொரு வதந்திகளையும் பரப்பிட்டு இருக்காங்க. நரி தந்திரத்தால நம்ம சிங்கத்தை ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா நரி தந்திரம் என்னைக்குமே ஜெயிச்சதில்லை. நம்ம விஜய் அண்ணா தான் என்னைக்கும் ஜெயிப்பாரு. எவ்வளவு இன்னல்கள் எவ்வளோ குடைச்சல்கள் அண்ணனுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பா அதையெல்லாம் ஒரு தடைகளை உடைத்து எரிந்துட்டு விஜய் அண்ணா ஜெயிச்சு வருவாரு. சேக்குவாரா சொல்லியிருக்காரு, தன்னம்பிக்கையுடன் விதையை விதையுங்கள், வளர்ந்தால் மரம், இல்லையேல் உரம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு விஜய் அண்ணா வெற்றிக்காக நம்ம போராடணும். கண்டிப்பா விஜய் அண்ணா வெற்றி